விஜய் அண்ணாவுடைய மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் அவர் மூவ் பண்ண அந்த பாலிடிக்ஸ்ல மூவ் பண்ண எல்லா காயின்ஸும் கரெக்டா மூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் சொல்றாங்க விஜய் அண்ணா ஆல்ரெடி நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ஜிஎஸ்டி கட்டாம அதுல ஒரு ஊழல் பண்ணாரு. அவருக்கு பினாமி இருக்காங்க. புலி படத்துடைய வருமானத்தையே மறைச்சிட்டாரு. அந்த மாதிரி அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையிலே உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம். எண்ணங்கள் ஏதாவது இருந்தா உங்களால ஜெயிக்க முடியாது. ஊழல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதை எல்லாரும் ரொம்ப உண்மையா பாக்குறாங்க. உண்மையா இருந்தா மட்டும்தான் தமிழ்நாடு மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதுவரை உண்மைன்னு தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மைன்னு தான் நானும் நம்புறேன், மக்களும் நம்புறாங்க. ஆனா நாளைய காலகட்டங்கள்ல ஒருவேளை நீங்க ஊழல் பண்ணீங்க, ஏதோ ஒரு கரை படியுது அப்படின்னா உண்மையிலே தமிழ்நாடு மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாத்தையும் நீங்க மோசம் பண்ண மாதிரி ஆயிரும். தயவு செஞ்சு டிவிகே கட்சியிலையோ டிவிகே தலைவர்களோ யாருமே எந்த விஷயங்களையும் உங்களை எல்லாரும் ரொம்ப உண்மையா நினைக்கிறாங்க. எல்லாருமே நிஜம் நம்புறாங்க, 100க்கு 100 நம்புறாங்க மக்கள். அவங்களுடைய நம்பிக்கையை கெடுத்துறாதீங்க. கெடுக்க மாட்டீங்க, கெடுக்க கூடாதுன்ற ஆசை தான் எல்லாருக்குமே. எந்த விதத்திலும் எந்த ஒரு கரையும் படியாம உங்க கட்சியை வளர்ச்சியா கொண்டு போங்க. NDTVக்கு தளபதி அண்ணா இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல ஒரு 4 விஷயங்கள் மட்டும்தான் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. அதாவது நீங்க கிங் மேக்கரா இருப்பீங்களா இல்ல கிங்கா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் இல்லங்க, ஏன் அப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, நான் ஏன் கிங் மேக்கரா இருக்க போறேன், நான் ஜெயிக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை அவருக்கு அந்த பதவி ஆசை இருக்கு, பதவி தான் முக்கியம் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா ஓகே, பதவி மக்கள் கண்டிப்பா தருவாங்க. அதுக்கான முயற்சியும் ஈடுபாடும் உங்களுக்கு, அந்த பஞ்சுவாலிட்டியும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு நிறையவே இருக்கு. கண்டிப்பா நீங்க தலைவர் ஆகலாம். ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணணும். கண்டிப்பா தமிழ்நாடு ஒரு சேஞ்சை நீங்க கொடுக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையா இருக்கணும். டிவிகே கட்சி மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. தலைவர்கள் மேலேயும் சரி, அந்த கட்சிக்காரங்க மேலேயும் சரி. அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நிறைய சொல்றாங்க. இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நம்புறோம். நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா அதெல்லாம் ஒன்றும் புரியல. எங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணா மட்டும்தான் மக்கள் மனசுல இருப்பீங்க. ஒருவேளை நீங்களும் எல்லா கட்சிகள் மாதிரியும் நாளை பின்ன நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, தமிழ்நாடு மக்களுடைய தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்ட்டு தலையில கையை வச்சுட்டு இந்த இவ்வளோ நாள் எப்படி அரசியலை கண்டுக்கிறாம இருந்தாங்களோ இளைஞர்கள், அதே போல இந்த அரசியலையும் தூரமா வச்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் உண்மை. இதுவரையும் அரசியலை ஏன் கண்டுக்கறலன்னா, அதனுடைய டெஃபினிஷன் வேற. அது நம்மளுக்கும் அந்த அரசியல் வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் நம்மளுக்கும் பெருசா ஒத்து போகாது. அப்படிங்கறதுனால தான் அரசியலையும் மக்கள் அவ்வளோ கனெக்டா இளைஞர்கள் யாரும் அதை கணக்கெடுத்துக்கல. ஆனா இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்ற நம்பிக்கையில அந்த அரசியல் பாதைகளையும் அரசியல் பத்தியும் நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய பாக்குறாங்க. நீங்களும் நாலு பின்ன அவங்கள மாதிரியே மாறிடுவீங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை நீங்க கொடுக்க கூடாது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுக்கணும். எவ்வளோ நாள் நீங்க உண்மையா இருக்கீங்களோ அவ்வளோ நாள் மக்கள் மனசுல இருப்பீங்க. என்னைக்கு நீங்க உண்மையை இழக்கிறீங்களோ அன்னைக்கு மக்கள் மனசுல இருக்க மாட்டீங்க. இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்.